வருங்கால கோடீஸ்வரன் கோடீஸ்வரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள். இங்க நிறைய புதிய முகங்கள் நான் இன்னைக்கு பாக்குறேன். அதுக்காக என்னென்ன அறிமுகப்படுத்தலான் இருக்கேன். என்னோட பேரு சி பூமிநாதன். சொந்த ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல சிலம்பக்கோன்பட்டி அப்படின்ற ரொம்ப சாதாரணமான குக்கிராமத்துல ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்த நபர் தான். நான் எம்ஏ ஃபில் வரைக்கும் படிச்சிருக்கேன். இதை நான் நேத்து சொல்லல, இன்னைக்கு ஏன் சொல்றேன்றது காரணம் பின்னாடி இருக்கு. படிச்சுட்டு கடந்த 11 வருஷமா மைலஸ்ல் பிசினஸ் இன்னைக்கு உயிர் மூச்சா எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வேர்ல்டு டீம் கோஆர்டினேட்டராகவும் கோல்டு எக்ஸிக்யூட்டிவாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய மனைவி பிருந்தா பூமிநாதன், அவங்களும் இன்னைக்கு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பிஎட் வரைக்கும் படிச்சுட்டு இந்த வியாபாரத்தை இன்னைக்கு கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பையன் 9வது படிக்கிறான், அவனும் பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய 2வது பொண்ணு 6வது படிக்குது, அதுவும் பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய 3வது பொண்ணு 4வது படிக்குது, அதுவும் பார்ட் டைமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. மை ஃபேமிலி, மை லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி. ஏன் இது இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு காரணம் இருக்கு. ஒரு காலத்துல மைலஸ்ல் பிசினஸ் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டைரக்ட் செல்லிங் பிசினஸ் அப்படி பார்த்தோம்னா படிக்காதவங்க பண்ற பிசினஸா இருந்தது ஒரு காலத்துல. இந்த அன்பு ஸ்ரீதர் மாதிரியான ஆசிரியர்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் படித்தவங்க பண்ற பிசினஸ் அப்படின்றத இந்த இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினதே நம்ம டீம் தான். நம்ம மார்தட்டி சொல்ல முடியும். ஏன்னா படித்தவர்கள் இந்த வியாபாரத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு தாக்கம் உருவானது இங்க இருந்துதான். அப்ப இந்த படிக்காதவங்க என்ன பண்றது, படிக்காதவங்களும் ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு அடையாளப்படுத்தினதும் நம்ம டீம்ல இருந்து அன்னைக்கு பேச அசோசியேட்ல இருந்தா. அதுக்கு உதாரணம் பேச அசோசியேட்ல படிச்சவங்க ஜெயிக்க முடியும், படிச்சவங்க பண்ற பிசினஸ் சொல்றது பேஸோட ஒரு டீம், படிக்காதவங்களாலையும் ஜெயிக்க முடியும் சொல்றதுக்கு இன்னொரு டீம். இந்த 2 டீமையும் 2 ஐடிசிய கொண்டு வந்து இன்னைக்கு பேஸ் அசோசியேட் கம்பீரமா உட்கார்ந்துருக்குன்னா, முதல்ல அந்த பேஸ் அசோசியேட் லீடர்ஸ்க்கும் கலைசார் பாலசாருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும். ஒண்ணு படிச்சவங்களா இருந்தா ஏதோ ஒரு வகையில மேய்ச்சிடலாம், இல்லைன்னா படிக்காதவங்களா இருந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி மேய்ச்சிடலாம். இந்த பேட்டிங் ஆடும்போது லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் ஆப்போசிட்ல விளையாண்டாங்கன்னு வச்சுங்களேன், அங்க பீல்டிங் பண்ணவே முடியாது. கரெக்டா? பவுலிங் கஷ்டம், பீல்டிங் கஷ்டம் இல்லையா? ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டுக்கு பீல்டிங் நிப்பாட்டணும், அதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி இன்னைக்கு மைலேஸ்ல இன்னைக்கு எக்கோ சேம்பர்ல ஒரு க்ளோசிங் நடக்குது அப்படின்னா, அந்த க்ளோசிங்ல ஃபைனல் டச் சுசிலா மேடம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு க்ளோசிங் நடக்கணும்னா, முடிவா என்ன சொல்ற, இங்க பாரு கடைசி ஆயுதம் சுசிலா மேடமோட போட்டோ. அந்த போட்டோவை காமிச்சும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி சொல்லியும் ஒரு என்ட்ரி ஆகலன்னா இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்கு லாய்க்கு இல்லாத ஆள்கிட்ட பிளான் பேசியிருக்கோம்னு அர்த்தம். வேண்டாம், அந்த ஆள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் அப்புறம் வந்தாலும் வேண்டாம். அந்த மாதிரி இன்னைக்கு உதாரணம் காமிச்சு பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய டீம் எதுனா இன்னைக்கு பேஸ் அசோசியேட்ஸ். அது வந்து மறுப்பே தெரிவிக்க முடியாத ஒண்ணு. நேத்து ப்ரோக்ராம் இதே மாதிரி 1000 சோல்சர் எபோ நடந்த ஒரு நிகழ்வு நேத்து பிரம்மாண்டமா இருந்தது. அதை விட பிரம்மாண்டமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நானும் சாரும் நேத்து கார்ல போகும்போது, பூமி ஒரு காலத்துல தேடுவோம் பெண்கள் எங்கேயாவது இருக்காங்களான்னு, இன்னைக்கு ஆண்கள் எங்கேயாவது இருக்காங்களான்னு தேட வேண்டியது இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்குள்ள சூழ்நிலையில பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு மேல அவங்களால வர முடியல. நிறைய தடைகள் இருக்கு, நிறைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்து பாதகமா இருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில அதெல்லாம் கடந்து அவங்களால நிறைய பேர்னால வர முடியல. அதுக்கு என்ன வழி கண்டுபிடிக்கிறதுன்றது இன்னும் என்ன பண்ண முடியலன்னா அது பார்க்கவும் முடியல. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த பயம் நியாயமானதா இல்லையா? நாங்க பயப்படணுமா வேணாமா? வார்த்தையில வரமாட்டுதே சார். நீங்க பயப்படாதீங்க சார், நாங்கெல்லாம் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளைன்னு யாராவது சொல்லுங்கன்னு பார்த்தா யாருமே சொல்ல மாட்டீங்களா சார்? நீங்க பார்த்த பெண்கள் இல்ல சார், நாங்கெல்லாம் சிங்க பெண்கள் யாராவது கூக்குரலிட்டு சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்ல மாட்டீங்களே. மைலஸ்ல் பிசினஸ் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது ஒருத்தர். இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் இல்லை. ஆனா நான் சரியான நபரை நான் கையை பிடிச்சேன். என்ன சரியான நபரா என்னைய கண்டுபிடிச்சாங்க. நம்முடைய குளோபல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் திருமூர்த்தி சார் என்னுடைய வீட்டுக்கு வரும்போது, என்னுடைய வீடு குடிசை வீடு, என்னுடைய வீடு குடிசை வீடு, கரண்ட் வசதி கூட இல்லை. நான் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது 20 ரூபா வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு 40,000 ரூபாய் 5 வட்டிக்கு வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வியாபாரத்தை ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ளிகேஷன்ல சைன் பண்ணும்போது எனக்கு அப்படியே காரு வாங்குற மாதிரியும், பிளைட்ல பறக்கிற மாதிரியும், வீடு வாங்குற மாதிரியும் பெரிய பெரிய கனவு வந்து போயிட்டு இருக்கு. பணம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிசினஸ். சார் என்ற முதல் அட்வைஸ், தம்பி இந்த வியாபாரம் கல்லூரியில வேலை பார்க்கிற மாதிரி இல்ல தம்பி, இந்த கொஞ்சம் புதுமையான வியாபாரம், புதுமையான பிசினஸ். இதை போய் நீ தனியா போய் என்ன பண்ணாத, யார்ட்டையும் பேசாத அப்படின்னாரு. நான் சார்ட்ட சொன்னேன், நான் போய் தனியா பேசக்கூடாதா? நான் யாரு தெரியுமா? நான் யாரு? வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன்? வாத்தியாருக்கு படிச்சிருக்கேன். மாணவர்களுக்கு பாடம் நடத்தி புரிய வைக்கிற படிப்பை படிச்சிருக்கேன். நானு இந்த வியாபாரத்தை போய் பேசி 2 என்ட்ரி எடுக்க முடியாதா சார்? என்ன நினைச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அவருக்கு தெரியுமில்ல, ஆல்ரெடி அவர் போயிட்டு வந்திருப்பார்ல ஒரு ரவுண்டு. தனியா பேசினா என்ன நடக்கணும் யாருக்கு தெரியும்? முன்னாடி போனவங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஆர்வ குளர்ல இளம் கன்று பயம் அறியாத மாதிரி ஆர்வ குளர்ல கிளம்பியாச்சு. என்ன நினைப்புல போறோம்னா, நம்ம காலேஜ்ல படிக்கும் போது பெஞ்சில் இந்த பக்கம் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், இந்த பக்கம் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான். நமக்கு எத்தனை பேர் வேணும் பிசினஸ்க்கு? எத்தனை பேர் வேணும்? எனக்கு கேட்கல, இன்னும் கேட்கல. 2 பேர் வேணும். நான் 20 ரூபா வெத்து பத்திரத்தை கையெழுத்து போடும்போது இந்த பயவுளையில நம்பித்தான் கையெழுத்து போட்டேன். ORG 1ல இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், ORG 2ல இந்த பக்கம் இருக்கான். பள்ளிக்கூட காலேஜ்ல படிக்கும் போது மாப்பிள்ள சொல்றா, உனக்கா உசுர கொடுக்குறேன்னு சொல்றவங்க அவங்க, நமக்கா உசுர கொடுக்குறேன்னு சொல்றவங்க ஐடி போட மாட்டாங்க. அந்த பயவுளையில நம்பி நான் 20 ரூபா வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு வீராப்பா 40,000 ரூபாய் 5 வட்டிக்கு வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன். நான் அவங்க நினப்புல போறேன். போய் மாப்பிள்ள வாங்கடா, சூப்பர் பிசினஸ்ரா, சரியான பிசினஸ்ரா, இனிமே சர்டிபிகேட்டை தூக்கிட்டு அப்ளிகேஷன் தூக்கிட்டு எங்கேயும் பிரைவேட் கம்பெனில காலேஜ்ல அங்கெல்லாம் தெரிய வேண்டாம், சூப்பர் பிசினஸ் வாங்கடான்னு போன் பண்ணி வர வச்சாச்சு. வந்தாங்க. வந்த உடனே பிளான் கேட்டது 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம். கையில பேனா இல்ல, பேப்பர் இல்ல, ப்ரௌசர் இல்ல, புக்லெட் இல்ல, டைரி இல்ல, எதுவுமே இல்ல. நான் போய் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, மாப்பிள்ள மேல ஒரு முட்டை நான்டா பிளான் பேசுறேன். கையில பேனா கூட கிடையாது, காத்துல மேல ஒரு முட்டை நானு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு முட்டை நீனு, இந்த பக்கம் ஒரு முட்டை நீனு, நீ 2 பேரும் சேர்ந்தா எனக்கு 3000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் இவன் 2 பேரை பிடிக்கணும், இவன் 2 பேரை பிடிக்கணும், உனக்கு 3000 கிடைக்கும், எனக்கு 6000 கிடைக்கும். அப்புறம் அந்த 2 பேரை 2 பேரை பிடிக்கணும், இந்த 2 பேரை 2 பேரை பிடிக்கணும். அப்புறம் எல்லாரையும் போலீஸ் பிடிக்கும். அவங்க அங்கிருந்து, டேய் என்னடா பேசுறீங்க, நான் பேச வந்ததை மறந்துடுவேன்டா, சொல்றத கேளுங்கடா. சரி சொல்லு. இப்படியே 2 பேரா புடிச்சுக்கிட்டு போனா வாரம் 2,10,000 வரும். அவங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பார்வை, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலைக்கு வரைக்கும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிற மாதிரி பார்த்துட்டு, என்னடா மாப்பிள்ள இவ்வளவு படிச்சுட்டு கடைசியில ஆளு பிடிக்கிற வேலை பார்க்கிறடான்ட்டாங்க. என்ன வேலை? என்ன வேலை? ஆளு பிடிக்கிற வேலை பார்க்கிறடான்ட்டாங்க. இந்த புதுசா மழை பெய்யணும்னு ரோட்ல தவளையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி நிக்கும், எதையோ சாதிச்சுட்ட மாதிரி. புதுசா மழை பெய்ந்த உடனே தவளை ரோட்ல வந்து எல்லா ரோட்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு லாரி வந்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தவளை என்ன ஆகும்? பாதி டயர்லையும் பாதி ரோட்லையும் போயிடும். நான் போகும்போது இப்படித்தான் போனேன். ஆனா அவங்க அப்படி சொன்ன உடனே டயர்ல மாட்டின தவளை மாதிரி திரும்பி வந்துட்டேன். எங்க அப்பா அப்படி இருந்து சொன்னாரு, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். அது காலங்காலமா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. டே தம்பி, இது எனக்கும் தெரியாது, நம்முடைய தாத்தன் பாட்டன் பூட்டன் எவனுக்குமே இந்த பிசினஸ்னா என்னன்னு தெரியாது, நீ ஏதோ ஒண்ணு சொல்ற,
தெரியாத வேலையை செய்யாத, படிச்ச படிப்புக்கு ஒழுங்கா என்ன பண்ண, வேலையை பார்க்கிற வழியை பாருன்னு சொன்ன உடனே நான் வீராப்பா வாங்கி என்ன பண்ணியாச்சு, ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு போனா என்ன ஆகும், இனிமே சோத்துல விஷம் வச்சிருவாங்க, பேசாம கம்முன்னு இருந்துக்குவோம், சத்தமே போடல ஒரு வாரம். ஏன்னா பணம் வாங்குற வரைக்கும் இப்ப வீராப்பா தெரிஞ்சானே, பணம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆளு சத்தத்தை காணமே அப்படின்னு அப்பப்ப என்னை பாப்பாரு. அப்பா ஒரு நாள், சாரு என்னடா அவன் 2 பேரும் வர்றன்ட்டு போனானே, ஆளை காணமேன்ட்டு வந்தாரு. தம்பி நல்லா இருக்கியாப்பா? சார் வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்னப்பாச்சு? சார் நீங்க மேடையில பேசுறதெல்லாம் நல்லா தான் சார் பேசுறீங்க, ஆனா இறங்கி 2 பேரை சேர்க்கலான்ட்டு போனா உசுர கொடுக்கிறவன் கூட ஐடி போட மாட்டான் சார். போதும் சார் உங்க பிசினஸ். கவாச் பிராஸ் வாங்கிருக்கேன், கலக்கி குடிச்சே காலி பண்ணிடுறேன். சோப்பு வாங்கிருக்கேன், சோப்பு போட்டு குளிச்சே காலி பண்ணிடுறேன். பேஸ்ட் வாங்கிருக்கேன், பல்லு விளக்கே காலி பண்ணிடுறேன். இனிமே இந்த பிசினஸ் யாருக்கிட்டையும் போய் பேசுற ஐடியா எனக்கு இல்ல. என்னை ஆள விடுங்க, வீட்டுல 4 செருப்படி கொடுப்பாங்க, பரவாயில்ல வாங்கிக்கிறேன். 40,000 ரூபாய் கொடுத்து காரு வாங்கல, செருப்படி வாங்கினதா நினைச்சுக்கிறேன் சார், ஆள விடுங்க சாருன்ட்டேன். இந்த மாதிரி கேஸ் இந்த ஹாலுக்குள்ள எல்லாரும் இருப்பீங்க. இன்னைக்கு விட்டுருவோமா, நாளைக்கு விட்டுருவோமா? சுசிலா மேடம் டீம்ல எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க. மேடம் ஐடி போட்டீங்க, ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்கேன், மீட்டிங் வர மாட்டீங்க, ட்ரைனிங் வர மாட்டீங்க, ஆர்டிபி வர மாட்டீங்க, கடைசியா இந்த புரோகிராமாவது வந்துட்டாவது விட்டுருங்கன்னு கூட்டி இருப்பாங்க. இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் முடிவு பண்ணியே வந்திருப்பீங்க. என்ன மேடம், ஃபைனலா சொல்றேன், இந்த புரோகிராமோட சரி, இனிமே என்ன எந்த புரோகிராமுக்கும் கூப்பிடக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கன்னு இருப்பீங்க. சில பேர் சத்தியம் கூட பண்ணி கூட்டி வந்திருப்பாங்க. இல்லையா இல்லையா? விட்டுருங்க சார், ஆளை விட்டுருங்க சார்ன்னு சொன்னேன். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சார்? இந்த மாதிரி பிசினஸ் பேசினேன், எனக்கா உசுர கொடுக்கிறவன் சொல்றவன் கூட என்னை மட்டமா பேசிட்டான், அதனால எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம் சார், வேண்டாம் சார். என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரு. ஆளை பிடிக்கிறவன்னு மட்டமா பேசிட்டான் சார். என்ன சார், என்னன்னு? ஆளை பிடிக்கிறவன் மட்டமா பேசிட்டான் சார். ஆளை பிடிக்கிறது என்ன மட்டமான பிசினஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன்ட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த உலகத்துல இன்னொருத்தன் காலை பிடிக்கிறது அவமானமா, ஆளு பிடிக்கிறது அவமானமான்னு கேட்டாரு. என்னதுங்க? இன்னொருத்தன் காலை பிடிக்கிறது அவமானமா, ஆளை பிடிக்கிறது அவமானமான்னு கேட்டாரு. எனக்கு புரியல. இந்த பிசினஸ் ஒருவேளை நீ செய்யாம விட்டுட்டா என்ன பண்ணுவ? வேலைக்கு போவேன், வேலைக்கு போய் சம்பாதிப்பேன், சம்பாதிச்சு ஏதோ வாழ்வேன். அப்படி வாழும் போது பொருளாதார பிரச்சனை வரும், பண பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், அம்மாவுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஏதாவது ஒண்ணு செலவு வரும்ல. அப்படி தவிர்க்க முடியாத ஒரு செலவு வரும்போது நீ எங்க போய் நிப்பேன்னு கேட்டாரு. சார் யாரெல்லாம் கடன் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போய் நிப்பேன் சார், வட்டிக்கு யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்க கிட்ட போய் நிப்பேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு, வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க கிட்ட போய் நீ எப்படி கேட்ப அப்படின்னு கேட்டாரு. வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க கிட்ட போய் நீ எப்படி பணம் கேட்பன்னு கேட்டாரு. அண்ணன் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், லாஸ்ட் டேட்டு, நீங்க தான் என் குலசாமி, உன் கைய காலா நினைக்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 10,000 கொடுங்கன்னு கேட்பேன். இப்ப சொல்லு, ஆளு பிடிக்கணுமா காலு பிடிக்கணுமான்னு கேட்டாரு. இந்த பிசினஸ் ஆளு பிடிக்கிற பிசினஸ் நினைச்சா பின்னாளில் உன்னுடைய பொருளாதார தேவைக்காக இன்னொருத்தன் காலை பிடிக்கிற நிலைமை வரும். நீ ஆளை பிடிக்கிற ஆளா காலை பிடிக்கிற ஆளான்னு. அன்னைக்கு டைரிய ஓபன் பண்ண, இன்னைக்கு WTC கோல்டு எக்ஸிக்யூட்டிவா இந்த இடத்துல உங்க முன்னாடி நிக்கிறேன். இங்க ஹாலுக்குள்ள வந்தவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த வியாபாரத்துல சுசிலா மேடம் மாதிரி, சதீஸ்வரன் மாதிரி நீங்க ITC ஆகிறதுக்குள்ள நான் சொல்றேன், இது ஒளிவு மறைவு இல்ல, இது பூசி முழுகிற வேலை இல்ல. இந்த ITCன்ற இடத்துக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு 1000 தடவையாவது இந்த பிசினஸ் நாம இப்படியே விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுதா?
அப்படி தோணுச்சுன்னா நாளைய சுசிலா மேடமும் நாளைய சதீஸ்வரனும் நீங்க தான். அப்படி தோணுச்சுன்னா சில பேர் கைய தூக்கல, ஏன்னா அப்படிலாம் எங்களுக்கு தோணல சார், நாங்க பிசினஸ் அந்த அளவுக்கு என்ன பண்றோம் சார், நேசிக்கிறோம் சார், அப்படி விட்டுட்டு போகணும்னு தோணல சார். யாருக்கெல்லாம் விட்டுட்டு போகலன்னு தோணலையோ அவங்கெல்லாம் இன்னும் ஃபீல்டுக்கே போகலன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணல, இன்னும் ஃபீல்டுக்கே போகல, இன்னும் நீங்க யாரையுமே போய் சந்திக்கல. நீங்க சந்திச்சிட்டு வந்து சொல்லுங்க, எப்படி மேடம் நீங்க ஐடிசி ஆனீங்க, எப்படி மேடம் ஐடிசி ஆனீங்க, சதீஷ் சார் எப்படி சார் நீங்க ஐடிசி ஆனீங்க, உசுரை எடுக்கிறாங்க சார், நேத்து வரைக்கும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படி இருந்தா சார், ஆனா இந்த பிசினஸ கொண்டுகிட்டு போகும்போது ஓடுறான் சார் ஓடுறான் சார் ஓடுறான் சார், நானும் பின்னாடி துரத்துறேன் சார் துரத்துறேன் சார் துரத்துறேன் சார், இன்னும் அவன் புடியும் படல சார், நானும் பிடிக்கவும் முடியல சார். நீங்க ஐடிசி ஆகுறதுக்குள்ள 1000 தடவையாவது தோணும். அப்படி தோணுச்சுன்னா அடுத்த ஐடிசி நீங்க தான், கேரண்டியா எழுதி வச்சுக்க, கேரண்டியா எழுதி வச்சுக்க. இது பிசினஸ், இது ஸ்கீமோ சீட்டு கம்பெனியோ பைனான்ஸ் கம்பெனியோ இல்ல, முழுக்க முழுக்க பிசினஸ். முழுக்க முழுக்க என்னது, முழுக்க முழுக்க என்னது பிசினஸ். இந்த பிசினஸ்ல வர்றதுக்கு முதலீடு தேவை இல்ல, படிப்பு தேவை இல்ல, தகுதி தேவை இல்ல, திறமை தேவை இல்ல. ஆனா இதுல ஜெயிக்கணும்னா இது எல்லாமே தேவை. இதை கத்து கொடுக்கிறது தான் இங்க, இதை கத்து கொடுக்கிறது தான் இங்க. இன்னைக்கு எஜுகேஷனுக்கு தான் அதிக செலவு இந்த உலகத்துல. இன்னைக்கு இந்தியாவில் அதிக செலவு எதுக்கு பண்றோம் தெரியுமா? சொல்லுங்க, எதுக்கு செலவு பண்றோம்? படிப்புக்கு தான் அதிக செலவு பண்றோம். எஜுகேஷன், நாலேஜ், ஸ்கில், இதுக்கு தான் அதிக செலவு பண்றோம். செலவே இல்லாம ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒண்ணு இருக்குன்னா அது மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ். செலவே இல்லாத ஸ்கில், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சதீஸ்வரன் சார், சுசிலா மேடம், பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்ககிட்ட எது இல்லாம இருக்கலாம், திறமை இல்ல, படிப்பு இல்ல, தகுதி இல்ல, பேச தெரியாது, கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. இது எல்லாம் எனக்கு வரணும்னு ஆசை மட்டும் படுங்க, வந்துடலாம். ஆசை மட்டும் படுங்க, வந்துடலாம். ரொம்ப எளிமையான பிசினஸ், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு அருமையான பிசினஸ். SS அசோசியேட்ஸ். பேர் என்ன? அப்படின்னா என்ன? என்னைக்காவது ஒரு விளக்கம் கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? SS அசோசியேட்னா என்ன? சூப்பர் ஸ்டார் அசோசியேட் நான் ஒத்துக்க மாட்டேன் சார். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், வெற்றியின் ரகசியம். எஸ்எஸ்னா என்ன? சீக்ரெட் ஆஃப். யாருக்கெல்லாம் வெற்றியின் ரகசியம் வேணும்? எல்லாருக்கும் வேணுமா? எல்லாருக்கும் வேணுமா? அந்த சீக்ரெட் சொல்லி கொடுக்கிற ஒரு பள்ளிக்கூடம், ஒரு காலேஜ் எதுனா நம்முடைய SS அசோசியேட்ஸ். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், வெற்றிக்கான ரகசியம். ஒரு தொழில்ல நீங்க யாருக்கிட்ட வேணாலும் போய் அந்த தொழில வெற்றி அடைந்தவர்களுடைய அனுபவத்தையோ, அந்த வெளியில வெற்றி அடைந்தவருடைய தொழில் நுணுக்கங்களையோ, தொழில் ரகசியங்களையோ நீங்க கேட்டு பெற முடியுமா? இந்த உலகத்துல அனுபவத்துக்கும் தொழில் நுணுக்கங்களுக்கும் விலையே கிடையாது. ஆனா அந்த விலையே கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் தொழில் அறுவையும் கத்து கொடுக்கிற ஒரு இடம்னா அது மை லைஃப் பிசினஸ், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், SS அசோசியேட்ஸ். உங்களுக்கு இங்க படிக்கிறவங்க நீங்க எங்க போய் படிக்க போறீங்க? இங்க ஜெயிக்கிறவங்க நீங்க எங்க போய் ஜெயிக்க போறீங்க? ஒரு 3 வருஷம் நான் சவால் விட்டு சொல்றேன், கேரண்டியா சொல்றேன். இந்த பிசினஸ்ல இல்லாம சார் இது கஷ்டமா இருக்கு சார், எவனும் சேர மாட்டான் சார், எவனும் பொருள் வாங்க மாட்டான் சார். ஈஸியா ஒரு தொழில், கஷ்டம் இல்லாத ஒரு தொழில், வேர்க்காத ஒரு தொழில், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வெளியே இருக்கு சார். நான் வெளில போய் சம்பாதிச்சு வரேன் சார், நான் சாதிக்க போறேன் சார். ஒரு தொழில் நமக்கு இருக்கா இன்னைக்கு வெளியில? சொல்லுங்க, வெளியில இருக்கா? வெளில இருக்கா? உங்க கடவுள், நீங்க எந்த சாமியை வேண்டீங்களோ, எந்த மதத்துல இருக்கீங்களோ, யார வேண்டீங்களோ, உங்களுடைய உண்மையான வேண்டுதலின் அர்த்தம், உங்க உண்மையான வேண்டுதலின் பலன், கடைசி ஆயுதம் மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ். மை லைஃப் பிசினஸ் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கடைசி ஆயுதம் மை லைஃப் பிசினஸ்.
என்கிட்ட ஒரு தீப்பெட்டியை கொடுத்து விளக்கேத்தன்னு சொல்லல, தீப்பெட்டியின் தீக்குச்சியின் கடைசி தீக்குச்சியை கொடுத்து விளக்கேத்த சொன்னாங்க மைலேஜ் பிசினஸ். ஒரு தீப்பெட்டியோட முதல் குச்சில இருக்கிற கவனக்குறைவு கடைசி குச்சில இருக்குமா? ஒரு தீப்பெட்டியோட கடைசி குச்சில இருக்கிற கவனம் தீப்பெட்டியோட முதல் குச்சில இருக்குமா? இருக்குமா? நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு கிடைச்ச கையில இருக்க தீப்பெட்டியோட கடைசி குச்சியா இந்த வியாபாரத்தை நினைச்சா அடுத்த 3 வருஷத்துல இன்னைக்கு 25,000 பிவி பேர் மேட்ச் பண்ண நபர், நான் சொல்றேன் அடுத்த 3 வருஷத்துல 2 கோடி பிவி பேர் மேட்ச் பண்ண நேஷனல் டீம் கோஆர்டினேட்டரா இருப்பீங்க. கேரண்டியா சொல்ல முடியும். இது வேற மோட்டிவேஷன் கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது, ப்ரூஃப் பண்ணவங்க இருக்காங்க, இந்த இருக்காங்க. நீ நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க. ஒரு சர்வே என்ன சொல்லுது தெரியுமா? பெண்கள் எப்போதும் ஆண்களை அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றதை தான் என் வீட்டுக்காரர் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்கு பின்னாடி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் சளைத்தவர்கள் இல்ல, எப்போதும் என் பொண்டாட்டி எனக்கு கீழே தான் இருக்கணும், எனக்கு அடிமையா தான் இருக்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைக்கு காரணமா அமையுது. நீங்க மகாராணியா இருக்கணும்னா உங்க வீட்டுக்காரர் மகாராஜாவா இருக்கணும். நீங்க மகாராஜாவா இருக்கணும்னா உங்க வீட்டுக்காரம்மா மகாராணியா இருந்தா தான் நீங்க மகாராஜாவா இருக்க முடியும். சுவிஜிலா மேடம் இன்னைக்கு வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்க? மகாராணியா, மைலேஜலுடைய மகாராணியா வந்திருக்காங்க. காரணம் சரியான மகாராஜா அமைச்சதுனால. மகாராஜாவா அவர் அமைஞ்சாரான்னு எனக்கு தெரியாது, நாங்க கொடுத்த ட்ரைனிங்ல அவங்க அமைச்சுக்கிட்டாங்க. அவங்களும் குழாயடியில குடுமி பிடிச்ச பொம்பளையா தான் வந்தாங்க பிசினஸ்க்குள்ள. ஆமாவா இல்லையா? குழாயடியில வாடி மோதி பாப்பன் வந்த ஆளுதான் வந்திருக்கு. சண்டை போட்டாலையும் கூட்டி வந்திருக்கு, சம்பந்தியையும் கூட்டி வந்திருக்கு. சும்மா இல்ல. எது தனக்கு தெரியாதோ தெரியாதுன்னு சொல்லி தெரியாததை வச்சு சாதிக்க முடியும்னா அதுக்கு சுஜிலா மேடம். சதீஸ்வரன், நான் இப்ப கேட்டேன் வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டேன். சார் உண்மையான வயசை சொல்லவா இல்ல நான் கேட்டதுக்காக சொல்லவான்னு கேட்டாரு. இன்னைக்கு மட்டும் உண்மையான வயசை சொல்லு, நான் நாளைக்கு மறந்துடுறேன், அதனால இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. இன்னைக்கு வயசு எனக்கு, அதாவது இன்னைக்கா, நாளைக்கு இது கேட்டது கிடையாது. இன்னைக்கு வயசு 32. இன்னைக்கு வயசு 32. அப்ப அந்த பிசினஸ் வயசு ஆரம்பிக்கும் போது 19 வயசு இல்லையா? உண்மையா இல்லையா? 19 வயசுல பிள்ளைக பின்னாடி பூங்கத்தை தூக்கிட்டு திர்ற வயசுல பேக்க தூக்கிட்டு பிசினஸ் பண்றது போல விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்தா போதும், 24 மணி நேரத்தை கொடுத்து நீ அந்த 24 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்குற உலகத்துல, அந்த 24 மணி நேரத்தை கொடுத்தாலும் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற உலகத்துல, ஒரு நிமிஷத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு துளிய உயிர் துளியா நினைச்சு கச்சிதமா பயன்படுத்தணும் யார் நினைக்கிறாரோ அவர் தான் எதிர்கால சாதனையாளர். அதுக்கு பெரிய உதாரணம் சதீஸ்வரன். SSB சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இந்த பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்சு பாஸ் ஆகி வாழ்க்கையில வெற்றி அடைய முடியலன்னா நான் கேரண்டியா சொல்றேன், இதை விட எளிமையான வசதியான அக்கறையான பள்ளிக்கூடம் உங்களுக்கு வெளியில இல்ல. எப்போதும் சொல்றதா கெட்டியா புரிஞ்சுக்கங்க. எப்படி புரிஞ்சுக்கங்க? இந்த பிசினஸ் ஈஸி கிடையாது. ஈஸியா கஷ்டமா? யாருக்கெல்லாம் ஈஸியா இருக்கு பிசினஸ்? இந்த மாதிரி ஜொலிக்கணும். இந்த பாருங்க எப்படி இருக்கு. இந்த சீரியல்லாம் வருவாங்க தெரியுமா, ஹீரோலாம் சீரியல்லாம் வந்து இந்த வடநாட்டு பக்கம் இருந்து வடநாட்டு சீரியல் டப்பிங் சீரியல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் அழகழகா வருவாங்க பசங்க, எக்ஸ்டர்ஸ். உண்மையிலேயே அந்த ஹீரோ மாதிரி இருக்காரா இல்லையா? உண்மையை சொல்லுங்க.
சத்தியமா நானா பொம்பளை பிள்ளையா இருந்தா நான் வாயிலே சொல்லியிருப்பேன். நான் காமெடிக்கெல்லாம் சொல்லல, சத்திய உண்மை, சத்திய உண்மை. இருக்காரா இல்லையா? ஆனா அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, இப்படி ஜொலிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய வலிகளும் கஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் கண்ணீரும் இருந்திருக்கு. அதை நம்ம மறக்கவே கூடாது, அதை நம்ம மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல அப்பாவை பத்தி சொல்லுவார். சார், அப்பா இளமையை அனுபவிச்சதே இல்லை, இளமையை என்ஜாய் பண்ணதே இல்லை. எந்த நேரம் பார்த்தாலும் எங்கே இருப்பாங்க, அவங்க தூங்கின ரூம் எப்படி, வீடு எப்படி, அரிசி மூட்டைக்கு இடையில, மிளகா மூட்டைக்கு இடையில, வெள்ளைப்பூண்டுக்கு மூட்டைக்கு இடையில, சர்க்கரைக்கு இடையில, வெள்ளைக்கட்டிக்கு இடையில படுத்து எறும்பு கடிக்கும், கொசு கடிக்கும். அப்படியெல்லாம் தூங்கும் போது அத தலையெழுத்துன்னு நினைக்காம இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் வீறு கொண்ட எழுந்த இளைஞன் தான் எஸ்.எஸ். அசோசியேட்டோடைய உங்கள் சதீஸ்வரன். உங்கள் சதீஸ்வரன். இதெல்லாம் உங்களுக்கு பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல, இதை கௌரவப்படுத்துறதுக்காக சொல்லல, இவங்க ஐடிசி ஆயிட்டாங்கன்றதுக்காக சொல்லல, நாளைக்கு நீங்க எல்லாம் ஐடிசி ஆகணும்ன்றதுக்காக சொல்றேன். நான் ஐடிசி ஆகணும்ன்றதுக்காக சொல்றேன். ஆகலாமா? ஆகலாமா? நான் அடிக்கடி பேசிட்டு இருப்பேன் ஒவ்வொரு மீட்டிங்லயும். எனக்கு 3 பசங்க. யாருக்கு தெரியும் எனக்கும் சம்பந்தி இந்த ஹாலுக்குள்ள இருக்கலாம், எனக்கு சம்பந்தி எங்க இருக்கலாம்? சுசிலா மேடம் மட்டும் தான் சம்பந்தியை வச்சிருப்பாங்களா? இது பிசினஸ் இல்லைங்க. பாலசா சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேமிலி, இது ஒரு ஃபேமிலி. இங்க ஒளிய மரபு இல்ல, கள்ளங்கபடம் இல்ல, ஏமாத்துறது இல்ல, ஏமாறுறது இல்ல. உண்மையை உறக்க சொல்லி உயரக்கூடிய பிசினஸ் வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி கையினால இருக்கு. கெட்டியா பிடிச்சுங்க. இந்த மேடையை உங்களோட ஆக்குங்க. நாளை இந்த மேடை உங்களோட ஆகட்டும் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் எஸ்.எஸ். அசோசியேட் ஹால்ல பாக்குற ஒவ்வொரு நபரும் 2005 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க இல்லையா, அடுத்த நாட்கள் பேஸ் அசோசியேட்ல ஐடிசி செலிப்ரேஷன். பாலு சார் சொல்லி பெருமைப்பட்டாரா? அதே பாலு சார் சொல்லுவாரு, தொடர்ந்து 1 மாசமா இவங்க தொல்லை தாங்க முடியல சார், டெய்லி ஐடிசி ப்ரோக்ராமா வைக்கிறாங்க சார், ஐடிசியா வந்துட்டு இருக்காங்க. சொல்ல வைக்கலாமா? சொல்ல வைக்கலாமா? அப்படி நீங்க எல்லாம் சொல்ல வைக்கணும்னா இந்த எஸ்.எஸ். அசோசியேட்ல நீங்க நீண்ட நெடும் தூரம் பயணிக்கணும்ன்ற ஒரு முடிவோட பயணிச்சு இந்த ஐடிசின்ற இலக்க நீங்க அடைஞ்சு உங்க வாழ்க்கையில உங்க கனவை உங்க லட்சியத்தை நிறைவேற்றி நீங்க பலருக்கும் இவங்க எப்படி முன்மாதிரியா இருக்காங்களோ நீங்க பலருக்கும் முன்மாதிரியா இருக்கணும் வாய்ப்பு கொடுத்த எஸ்.எஸ். அசோசியேட்டுக்கும் பேஸ் அசோசியேட்டுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜெய் மயிலை. Show your style.